படுத்து கொஞ்ச நேரம் ஆகலை, பக்கத்தில் வந்து திவ்யாவுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு பிரச்சனை வந்துருச்சு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எங்களால் சுத்தமாக ஓட்ட முடியல, கிவ் அப் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட. அப்போ வந்து கடவுள் மாதிரி ஒரு நான் என்ன நிலைமையில் இருக்கேன், நீ என்ன வீடியோ எடுக்க சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அது. Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம லடாக் ஸ்டோரிஸோட 3rd எபிசோட். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 எபிசோட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் செக் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். பட் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சீரிஸோட ஃபியூச்சர் எபிசோட்ஸ் அண்ட் மற்ற வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க. ஸோ இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த லடாக் ஸ்டோரிஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, என்ஜாயபுளாக இருக்குது, அந்த ஸ்டோரி டெல்லிங் ஆஸ்பெக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. உங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல், இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்டர்டெய்னிங் கான்டென்ட் கொடுக்கணுன்னு தான் எனக்கு ஆசை. எபிசோட் 1 and 2 ஒரு குட்டி ரீகேப் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எபிசோட் 1ல் வந்து எப்படி இந்த லடாக் ட்ரீம் உருவாச்சு, எப்படி இந்த லடாக் ட்ரிப்புக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற விஷயம்லாம் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணோம், எப்படி ரெண்டல் பைக்ஸ் அரேஞ்ச் பண்ணோம், அது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். செகண்ட் எபிசோடில் வந்து ஆக்சுவல் ட்ரிப் ஆரம்பிச்சது. பெங்களூர்லேருந்து நாங்கள் டெல்லிக்கு வந்தோம் ஃப்ளைட்டில். டெல்லியோட ரெண்டல் ஷாப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தேன். டெல்லியில் இருக்கிற வெயில் பற்றி பேசியிருந்தோம். அப்புறம் டெல்லியிலேருந்து சண்டிகர் வரைக்கும் இருக்கிற ட்ரிப் பற்றி பேசியிருந்தோம். சண்டிகர்லேருந்து மணாலி போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். மணாலிலேருந்து நம்ம பெர்மிட்லாம் வாங்கிட்டு புறப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ரோத்தாங் பாஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்னோ, அந்த ஃபர்ஸ்ட் டைம் விழுந்தது, வாட்டர் கிராசிங், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் செகண்ட் எபிசோடில் சொல்லியிருந்தேன். செகண்ட் எபிசோடோட எண்டிங்கில் வந்து நம்ம ஜிஸ்பா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து கேம்ப் பண்ணி ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ அந்த எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னு. அங்கேருந்தே நம்ம வந்து இந்த எபிசோட் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து ஆக்சுவலாக நம்மளோட ட்ரிப்போட 5th டேல இருக்கும். கிட்டத்தட்ட 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே இருட்டாக இருந்தது, ரொம்ப கோல்டாக இருந்தது. நம்மளோட டென்ட்டை சுற்றி வந்து ஈரமான புல் இருந்தது. டென்ட்டு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கும் போது கூட டென்ட் ஈரமாக தான் இருந்தது. நைட் ரொம்ப கோல்டாக இருந்ததுனால வாட்டர் வந்து கண்டென்ஸ் ஆகிருந்தது டென்ட்டில். அப்படியே வந்து இருட்டிலே நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அந்த குளூரில் வந்து லக்கேஜை வந்து பைக்கில் லோட் பண்ணி லடாக் கேரியரில் வந்து 2 ட்ரெக்கிங் பேக் வச்சு, கார்பேஜ் பேக்ஸை வந்து ட்ரெக்கிங் பேக் மேலே கவர் பண்ணி பஞ்சி கார்ட்ஸ் வச்சு நல்லா டை பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இந்த பேக்கிங்லாம் முடிச்சு பைக்கில் எல்லாமே லக்கேஜ் லோட் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு 5 o'clock to 5:30 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு அந்த டைமில். ஆனால் குளிர் பயங்கரமாக தான் இருந்தது. நம்ம ஏன் இந்த டே வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, டைம் ஆக ஆக வெளிச்சம் வர என்ன ஆகும்னா, இந்த ஸ்னோலாம் மெல்ட் ஆகிட்டு இந்த வாட்டர் கிராசிங்கில் இருக்கிற வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளோ ஜாஸ்தி ஆகுதோ, அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கும் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்புனா கொஞ்சம் ஈஸியாக கிராஸ் பண்ணலாம். பட் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் இந்த டேயில் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது ரைடு அப்படின்னு. பிகாஸ் நிறைய வாட்டர் கிராசிங்ஸ் இருக்கும், நிறைய ஆஃப் ரோடு இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி தான் இருந்தது. அண்ட் அந்த சேம் டேலே வந்து ரீச் பண்ணுறதுன்றது டவுட்டாக தான் இருந்தது எங்களுக்கு முன்னாடியே. எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றது கிளியர் ஐடியா இல்லை. பட் நல்லா புஷ் பண்ணால் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ இது வந்து ஜிஸ்பாலேருந்து கிளம்பும் போது எடுத்தது. இந்த மாதிரி ஐகானிக் மெட்டல் பிரிட்ஜஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க போகிற வழியில். இதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பீதியாக தான் இருக்கும், தாங்குமா தாங்காதா அப்படின்னு. பட் கவலைப்பட வேணாம், லாரி எல்லாமே இதில் கிராஸ் பண்ணி போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம அதில் கிராஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட்லாம் வரும்போது, தடன்னு சவுண்டு வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். போகிற வழியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் கூட பார்த்தோம், பாட்சியோ லேக் அப்படின்னு ஒரு லேக். அது ஒரு பெரிய அட்ராக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, நிறைய பேருக்கு அந்த லேக் தெரியக்கூட தெரியாது. ஆனால் அந்த ஸ்டில் வாட்டர், அந்த க்ளீன் க்ரீன் டோன் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அங்கே ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, கிளம்பிட்டோம் சீக்கிரமாகவே. என்னோட லடாக் சீரீஸில் வந்து இந்த கிளிப் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சச்சு போகிறது ரொம்ப கஷ்டம், நிறையா தண்ணி போகுது, கால்லாம் நெந்து போயிடுது. ஸோ நினச்ச மாதிரியே வந்து வாட்டர் கிராசிங்ஸ்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. அவ்வளோவா என்னால் வீடியோஸும் அந்த டைமில் கேப்சர் பண்ண முடியல. ஒரு இடத்துல ஒரு நீளமான வாட்டர் கிராசிங் வந்தது. அந்த இடத்துல வந்து ஒரு கார் வேறு மாட்டிக்கிட்டு இருந்தது. முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் வர முடியாமல் மாட்டிக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் கிளியர் ஆகுதா இல்லைன்னா. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம், நாங்களே கிராஸ் பண்ணி போயிட்டோம். அது 4-wheel drive கார்ஸ் இல்லை இந்த பவர்ஃபுல்லான கார்ஸ்லாம் வந்து தப்பிச்சிரும்.
பட் இந்த சின்ன சின்ன கார்ஸ்லாம் வந்து சில சமயம் நல்லாவே மாட்டிக்கும்னு சொல்ல முடியாது, கஷ்டப்படும் நிறைய இடத்துல. அது கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வியூ வந்துச்சு பாருங்கள், சத்தியமாக அன்பிலீவபிள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. எல்லா மவுண்டன்ஸும் அப்படியே ஸ்னோ கவர்டாக இருந்தது. அப்போ தான் ஜிங் பார் அப்படின்னு ஒரு இடத்த நாங்கள் வந்து கிராஸ் பண்ணுறோம். ஸோ போயிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து ஸ்னோஃபால் ஆச்சு. என்னோடய வைசரில் வந்து சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் விழும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஏதோ டஸ்ட்டு தான் விழுது அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் ஸ்னோஃபால் இது அப்படின்னு. இந்த ஸ்னோ வந்து அப்படியே நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக மைனஸில் தான் இருந்திருக்கும் டெம்பரேச்சர். கையெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு இருந்தது, ஓட்டவே முடியல வண்டி சுத்தமாக. அடிக்கடி வந்து என்ஜின் கீழே தொட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் நான். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நார்மல் கண்டிஷன்ஸில் ராயல் என்ஃபீல்டு என்ஜின்ஸில் வந்து உங்களால் கை வைக்க முடியுமா? லைவாக ஆம்லேட்டே போடலாம், அந்தளவுக்கு கொதிக்கும் என்ஜின். ஆனால் அந்த கிளைமேட்டில் வந்து நான் ஜாலியாக கீழே ரீச் பண்ணி என்ஜினில் வந்து கை வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போனா பார்த்துக்கோங்க, அந்த கிளைமேட்டில் என்ஜினுக்கே வந்து அவ்வளோ சூடு இல்லை, கை வந்து ஈஸியாக என்னால் என்ஜினில் வச்சு சூடு பண்ணிக்க முடிஞ்சுது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அப்பயுமே வந்து எனக்கு கை வந்து வார்ம் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருந்தது கண்டிஷன். நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா கூட அந்த கோல்டு அவ்வளோவா தெரியாது, ஆனால் பைக்கில் போகும்போது அந்த கோல்டு வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அடிஷ்னலாக அந்த விண்ட் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா 10 degrees கோல்டு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்போ இந்த வாட்டர் கிராசிங்கில் இருக்கிற தண்ணி வந்து எவ்வளோ கோல்டாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். கம்பூட்ஸ் போடலைன்னா கண்டிப்பாக வந்து கால் நனைய தான் போகுது. அந்த மாதிரி எங்கள் கால் நனைஞ்சிருச்சு காலையிலேயே. ஸோ கால் வந்து அக்யூரேட்டாக ஃபீல் பண்ண முடியல. பிரேக்கில் எவ்வளோ ப்ரெஸ் ஆகுது, கியரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றதெல்லாம் கிளியராக வந்து ஃபீல் பண்ண முடியல. ஏதோ தோராயமாக ஓட்டுற மாதிரி தான் இருந்தது அந்த குளூரில். ஜிங் பாரில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நிறுத்தினோம். அங்கே வந்து சாக்ஸ் எல்லாத்தையும் கழட்டி ஸ்டவ் மேலே வச்சு சூடு பண்ணிகிட்டு இருந்தோம் காயறதுக்காக. நார்மலான கண்டிஷன்ஸில் அவ்வளோ பக்கத்தில் வந்து உட்காரவே முடியாது ஸ்டவ் கிட்ட, அதுவும் கால் தூக்கின்னு போய் ஸ்டவ் மேலெலாம் வைக்கவே முடியாது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு புரியும் டெம்பரேச்சர் எப்படி இருந்திருக்கும்னு. ஒரு கும்பல் வந்து சூடாக மேகி சாப்பிட்டுட்டு இருந்தது, ஒரு கும்பல் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு ஷூக்குள்ளே வச்சு ஒத்தி எடுத்துகிட்டு இருந்தது ஈரத்தை. ஆனால் இந்த மேகி நூடுல்ஸையும் நான் இவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன்னு நான் இதுக்கு முன்னாடி நினச்சி பார்த்தது கூட இல்லை. இந்த லடாக் ட்ரிப்பில் இந்த கோல்டு கிளைமேட்டில் வந்து அதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. அதுதான் அங்கே இருக்க கடையிலையுமே வந்து ஈஸியாக அவங்களால பண்ணவும் முடியும். அதுக்கப்புறம் பாரா லாச்சாலா அப்படின்னு ஒரு பாஸ் வந்து வந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடோட 2 சைட்ஸ்லையுமே வந்து அவ்வளோ ஸ்னோ இருந்தது. அது கூடவே வந்து இந்த ரோடு வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்கும்போது அந்த செக்ஷன் வந்து ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்தது. இன்ஃபேக்ட் லடாக்கோட ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து மெமரபுளாக இருந்தது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு லாங் ரைட் போகும்போது நமக்கு எல்லா செக்ஷனுமே வந்து ஞாபகமும் இருக்காது, என்ஜாயபிளாகவும் இருக்காது. ஆனால் லடாக் ட்ரிப் அப்படி கிடையாது. எல்லா செக்ஷனுமே வந்து யூனிக்காக இருக்கும். அதனால தான் வந்து ஒரு செக்ஷன் பற்றி என்னால் பேசவும் முடியுது. திடீர்னு சுற்றி ஸ்னோ இருக்குது, திடீர்னு வந்து பிளெயின் டெசர்ட் மாதிரி இருக்குது, திடீர்னு க்ரீனரி இருக்குது. ஸோ அதனால் எவ்ரி செகண்ட் வந்து என்ஜாயபிளாக இருந்தது. ஆனால் உண்மையிலே இந்த பாராலாச்சாலான்ற ஒரு செக்ஷன் வந்து அப்படியே உடம்புக்கு மட்டும் குளிர்ச்சி இல்லை, அந்த கண்ணுக்கும் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. அவ்வளோ ஸ்னோ ரைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளோ நிறைய ஸ்னோ பார்க்கும்போது நம்ம வந்து நல்ல கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும். ஏன்னா நிறைய லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த ஸ்னோவிலேருந்து. ஸோ வந்து கண்ணுக்கு வந்து நல்லது கிடையாது. அதனால ஒரு நல்ல குவாலிட்டி காகல்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கணும். என்னோட ஹெல்மெட்குள்ளே வந்து நான் ஸ்கீயிங் காகல்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி சர்க்கஸ் வேலை கூட சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க விதமான ஒரு என்ஜாய்மெண்ட் அது. லவுடான மியூசிக் வந்து ப்ளே பண்ணிவிட்டு கார்லேருந்து வெளியே இந்த மாதிரி எட்டி ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் நிறைய வாட்டர் கிராசிங்ஸ் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டிடியூட் கெயின் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரோடு நல்லாவே க்ளீன் ரோட்ஸ் இருந்தது. ஒரு நல்ல ஸ்ட்ரெச் இருந்தது. நல்ல ஸ்ட்ரெச் வந்த உடனே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் வந்து ஷூலாம் கழட்டிட்டு அப்படியே ரோடு சைடில் வந்து படுத்தாச்சு. படுத்தது தான் எவ்வளோ நேரம் தூங்கினேன்னு கூட தெரியல. ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இருந்தது. எழுந்து பார்த்தா தான் தெரிஞ்சது ஒரு 10 நிமிஷம் தான் தூங்கியிருப்பேன். ஆனால் அந்த 10 நிமிஷம் அந்த மலை ஓரமாக அந்த ரோடு சைடில் வந்து தூங்கினது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ரூம் போட்டு அந்த ஸ்ப்ரிங் பெட்ல வந்து படுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 10 நிமிஷம் நாப். அது ஏன் அப்படி ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படின்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. மேபி அந்த டயர்ட்னஸ் இருந்திருக்கலாம், மேபி அந்த என்விரான்மெண்ட், அந்த பீஸ், அந்த காம்னஸ், அந்த ஸ்டில்னஸ் கூட இருந்திருக்கலாம். பட் அது ஒரு மறக்க முடியாத மூமெண்ட். இது எல்லாமே நம்மளோட லடாக் சீரீஸில் இருக்கும். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை போய் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நக்கீலா பாஸ் அப்படின்னு ஒரு பாஸ் கிராஸ் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் அந்த செக்ஷனில். 15,500 சம்திங்
சம்திங் ஃபீட் இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கோல்டு எதுவும் தெரியல, வார்மாக தான் இருந்தது. ஸ்னோ எதுவுமே கிடையாது, ரொம்ப ட்ரையான ஒரு ஏரியா மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு லடாக்ல வந்து ஆல்டிடியூட் பேஸ் பண்ணி வந்து நம்ம கிளைமேட் வந்து சொல்லிட முடியாது. சில இடத்துல லோவர் ஆல்டிடியூட்ஸ்லையுமே கூட நம்ம ஸ்னோ பார்க்கலாம், சில இடத்துல ஹையர் ஆல்டிடியூட்ஸில் கூட நமக்கு ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி தான் நக்கீலா பாஸ் வந்து ட்ரையாக இருந்தது. அதுக்கப்புறம் பேங்குன்னு ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணோம். இது வந்து 15,100 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பேங்குக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து திவ்யா வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. பேங்க் ரீச் ஆன உடனே வந்து எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் இருக்குமா அப்படின்னு தேட ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி ட்ரிப்பில் வந்து நீங்கள் லேடிஸ் கூட கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு சேலஞ்சாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் மென்க்கு வந்து அவ்வளோ பிரச்சனையே கிடையாது இது. பட் லேடிஸ்க்கு வந்து ப்ரைவசி கண்டிப்பாக வேணும். அதனால் வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட் ரூம் தேடுறது இந்த மாதிரி ரிமோட் ஏரியாஸில் வந்து கொஞ்சம் கஷ்டம். நினச்ச இடத்துல நம்மளால் நேச்சர் கால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ பேங்க் வர்ற வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக தான் இருந்தது. அதே மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணுற இடத்துல வந்து அது ஹைஜீனிக்காக இருக்குமா இல்லையா அப்படின்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அந்த சேலஞ்சும் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லடாக் கப்பிள் ட்ராவல் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க, சேஃபாக இருக்குமா இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து அவங்கள சேஃபாக பார்த்துக்கிறீங்களா இல்லையான்றதை பொறுத்து இருக்குது. கம்ஃபர்ட் இருக்குமா இல்லையான்றது ஒரு லேடியை பொறுத்து இருக்குது. அவங்க எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு சேலஞ்சிங்கான ரைடு. கம்ஃபர்ட்லாம் நினச்சிங்கன்னா இந்த ரைடுக்கு வரவே கூடாது. பட் தெஃப்ட், ராபரி, ஃபிசிக்கல் சேஃப்டி இதை பற்றி தான் நீங்கள் அவ்வளோ பயப்படவே தேவையில்லை இந்த மாதிரி ரிமோட்டான ஏரியாஸில். பிகாஸ் இங்கெல்லாம் லோக்கல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் அதுவே வந்து நிறைய மிலிட்டரைஸ்டு ஜோன்ஸ் இது எல்லாமே. ஸோ ஆர்மி மூவ்மெண்ட் நிறைய இருக்கும் இந்த இடத்துலலாம். ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. கம்ஃபர்ட்ன்றது கண்டிப்பாக கேரண்டி பண்ண முடியாது, கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. நான் அந்த லடாக் சீரீஸ்லேயே ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன், லடாக் ட்ரிப்புன்றதே வந்து நிறைய வழி கொஞ்சம் ஜாலி அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது இல்லை இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட், அவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இந்த மாதிரி அழகான இடத்துக்கு நம்ம ரீச் பண்ண முடியும், அழகான இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னா எல்லாராலையுமே ஈஸியாக போயிட முடியுமே. அப்புறம் அதில் இருக்கிற அந்த பியூட்டி இருக்கவே இருக்காது. அதனால கண்டிப்பாக வந்து பெயின், டிஸ்கம்ஃபர்ட், அட்வென்ச்சர் இது எல்லாமே இந்த ட்ரிப்பில் இருக்கும். அதை வந்து ஒரு நம்ம நெகட்டிவ் பாயிண்ட்டாக எடுத்துக்க கூடாது, அவ்வளோதான். அதை வந்து ஃபேஸ் பண்ண தெரியணும், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பேங்கில் வந்து நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம், ஒரு தாபான்னு நினைக்கிறேன். அந்த தாபாவில் வந்து ஸ்டாப் பண்ணும்போது ஒரு வேனில் வந்து ஒரு கொரியன்ஸோ ஜாப்பனீஸோ அவங்க வந்து இறங்குனாங்க. அதில் 2-3 பேர் பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, எதனால் ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றது எக்ஸாக்டாக புரியல. நாங்கள் வந்து அங்கே சாப்பிட்டோம். அப்புறம் அந்த சாப்பிட்ட அந்த தாபாலே வந்து உள்ள பெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேங் ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அன்னைக்கு வந்து எங்களால் லே கண்டினியூ பண்ணுறதுக்கு எனர்ஜி இல்லை எங்ககிட்ட. பிகாஸ் நிறைய ஆஃப் ரோடு செக்ஷன்ஸ் இருந்தது அந்த டேயில், நிறைய வாட்டர் கிராசிங்ஸ் இருந்தது. ஸோ பேங் ரீச் ஆகும்போது எங்கள் எனர்ஜி வந்து ஆல்மோஸ்ட் ட்ரெயின் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து லே ப்ரொசீட் பண்ணாலுமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், இருட்டாகவும் ஆயிரும் அப்படின்றது தெரியும் எங்களுக்கு. ஸோ வந்து பேங்லேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அந்த தாபாலே வந்து பெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 200 rupees per person நினைக்கிறேன். ஸோ 4 பேருக்கு 800 rupees சார்ஜ் பண்ண மாதிரி அவங்க சொன்னாங்க, கம்பளி தலகாணிலாம் சேர்த்து. ஸோ அந்த கிளைமேட்டில் வந்து அந்த கதகதப்பான ஒரு கம்பளி, அந்த கதகதப்பான ஒரு தலகாணி இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா. அந்த டயர்டில் வந்து நாங்கள் போய் படுத்தது தான் அன்றைக்கி. ஈவினிங் படுத்து நைட்டு தான் எழுந்திரிச்சோம் சாப்பிட்றதுக்காக. நைட் ஒரு 8 மணிக்கு எழுந்தோம். நான் மட்டும்தான் வெளியே வந்தேன், திவ்யா வந்து பெட்லேயே தான் இருந்தா. மீதி 2 ஃப்ரெண்ட்ஸும் பெட்லேயே தான் இருந்தாங்க, எழுந்திரிக்கவே இல்லை, அவ்வளோ டயர்டாக இருந்தாங்க எல்லாருமே. ஸ்டார்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் வெளியே வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்பித்தி வேலியில் ஸ்டார்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு. அதே மாதிரி பேங்கில் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஸ்டார்ஸ் பார்க்கும்போது. பிகாஸ் சுற்றி வந்து எந்த மாதிரி லைட் பொல்யூஷனும் கிடையாது, ரொம்ப ரிமோட்டான ஏரியா இது. நம்மளை சுற்றி எங்கேயுமே லைட்ஸ் இல்லாததுனால அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸ்டார்ஸ் பார்க்குறதுக்கு. அதுவும் ரொம்பவே டென்ஸாக வேறு இருந்தது, ரொம்ப தூசி மாதிரி கொட்டி கிடக்கிற மாதிரி ஸ்டார்ஸ் இருந்தது. ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு திருப்பி படுத்தாச்சு. பேங்க்லேருந்துலே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ காலையில் நம்ம கிளம்புனா மத்தியானத்துக்குள்ளேயே வந்து போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு தெரியும். அதனால கொஞ்சம் காலையில் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்றதுனால சீக்கிரமாக படுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாப்பிட்டுட்டு போய் படுத்தாச்சு. படுத்து கொஞ்ச நேரம் ஆகலை,
பக்கத்தில் வந்து திவ்யாவுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு பிரச்சனை வந்துருச்சு. சுத்தமாக மூச்சு விட முடியல அப்படின்னு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. பார்க்கவே பயமாக இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மூமெண்ட்டில் கிட்டத்தட்ட நைட் ஒரு 1 மணி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே முழிச்சிடல அந்த டைமில், எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த தாபாவில் வந்து கரண்ட் கூட கிடையாது. ஈவினிங் டைமில் வந்து அந்த சோலார் பவர்னால கரண்ட் ஓட்டிகிட்டு இருந்தது. நைட்டில் வந்து சுத்தமாக கரண்ட் இல்லை. ஃபோனில் இருக்கிற லைட்ஸ் வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். சொல்லக்கூட முடியல அவளால், அந்த மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஹை ஆல்டிடியூட்னால தான். பிகாஸ் ஹை ஆல்டிடியூட்ல வந்து ஆக்சிஜன் லெவல் யூஸ்வலாகவே கம்மியாக தான் இருக்கும். நம்மலாம் நார்மலாக நடந்து போனாலே மூச்சு வாங்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சிஜன் லெவல். அதனால லங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்க, அப்புறம் இந்த ஆஸ்மா இருக்கவங்க, இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. சேஃபும் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி திவ்யாவுக்கு வந்து அந்த மாதிரி திடீர்னு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டா திவ்யா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் கற்பூரம் வச்சுருந்தோம். கற்பூரம் வந்து ப்ரீதிங்க்கு வந்து டக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆக்சிஜன் அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கற்பூரம் வந்து ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிது, டெம்பரரி ரிலீஃப் கிடச்சிது. கொஞ்ச நேரம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து திருப்பி மூச்சு அடைக்கிற மாதிரி, திருப்பி வந்து கற்பூரம் கொடுப்போம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் திருப்பி அந்த மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ இதே மாதிரி வந்து நைட் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. காலையில் எழுந்திருக்கும் போது சிவியரான தலைவலி, வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. காலையில் எழுந்திருக்கும் போது கிளியராக தெரிஞ்சிருச்சு இதுதான் வந்து ஏஎம்எஸ் வந்து ஹிட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏஎம்எஸ்னால் அக்யூட் மவுண்டன் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹை ஆல்டிடியூடில் நம்ம பாடி வந்து கோப்பப் பண்ண முடியாமல் வர்ற ஒரு சிக்னஸ். தலை சுற்றுறது, சிவியரான தலைவலி, வாமிட்டிங், மூச்சு விட முடியாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஏஎம்எஸ்க்கான சிம்டம்ஸ். ஸோ கிளியராக தெரிஞ்சிருச்சு ஏஎம்எஸ் தான் அப்படின்னு. ஏஎம்எஸ் வந்தால் டயமாக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். டயமாக்ஸ் எங்ககிட்ட இருந்தது, ஆனால் அதுக்காக அந்த டேப்லெட்ஸ் வந்து சும்மாவே போட்டக்கூடாது. அதனால தான் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஆப்வியஸ் ஆகும்போது திவ்யாவுக்கு டயமாக்ஸ் கொடுத்தோம். அப்போ கூட வந்து தலைவலி, வாமிட்டிங் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. நாங்கள் இருந்த கடையில் வந்து ஒரு பாட்டிலில் வந்து பூண்டு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு சொல்யூஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுதான் எல்லாருக்கும் இந்த மாதிரி தலைவலிக்கெலாம் கொடுப்பாங்க போல இருக்காங்க வர்றவங்களுக்கு. அது கொடுத்தாங்க, அது கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சுன்னு சொன்னால். ஸோ அந்த கார்லிக் வந்து நம்ம பிளட்டை வந்து கொஞ்சம் தின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ தலைவலி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அந்த பேங்கில் ஸ்பெண்ட் பண்ண அந்த நைட் வந்து என்னால் கண்டிப்பாகவே மறக்க முடியாது. ரொம்பவே டெரிபிளான ஒரு நைட். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நம்ம கூட வர்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது அது நம்மளையும் பாதிக்கும். ஸோ அந்த நைட் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் தூங்கியிருக்கவே மாட்டோம். ஜென்ரலி இந்த மாதிரி லாங் ரைட்ஸ் போகும்போது நமக்கு தூக்கம்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ தூக்கம் ப்ராப்பராக இல்லைன்னா ரைடு வந்து நம்மளால் எஃபெக்டிவாக பண்ணவே முடியாது. எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தான் ரைடு வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். அடுத்த நாள் காலையில் லேக்கு கிளம்புறோம். ஸோ அன்றைக்கி வந்து லேக்கு கிளம்பும்போது திவ்யாவோட மூஞ்சில் இருக்கிற ரியாக்ஷன் நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அந்த பெயின் வந்து கிளியராக அந்த வீடியோலேயே தெரியும். அந்த சுச்சுவேஷனில் நான் அவளை வீடியோவும் கேப்சர் பண்ண சொல்லும்போது இன்னும் டென்ஷன் ஆனால், நான் என்ன நிலைமையில் இருக்கேன், நீ என்ன வீடியோ எடுக்க சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் அது நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னோட லடாக் சீரீஸில் வந்து நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டேன், அதனால நீங்கள் மேபி அதை அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டீங்க. எவ்ரி 5 to 10 கிலோமீட்டர்ஸ் வந்து வாமிட்டிங்காக நிறுத்த வேண்டியதாக இருந்தது. அதில் வந்து இன்னும் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போச்சு. இந்த ஹோல் லடாக் ரைட்லேயே எனக்கு தெரிஞ்சு அந்த பேங்க்லேருந்து லே இருந்த ஸ்ட்ரெச் தான் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதில் தான் நீங்கள் வந்து இந்த கிளிப் பார்த்துருப்பீங்க. ஸ்னோஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடி இந்த ஸ்னோஃபாலே பரவாயில்ல, இன்ஜினே சூடு தானே பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் என்னன்னா ஹீட்டட் க்ளவுஸ் தான் வாங்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்னோவில் மூழ்கிடும். நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் ஸ்னோவில் மூழ்கிடும்னு நினைக்கிறேன். அந்த மூஞ்சில் எக்ஸ்பிரஷன் தெரியுது இல்லை உங்களுக்கு? அதுதான் அந்த அன்கம்ஃபர்ட், அந்த பெயின், அந்த எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டுனா என்ன அப்படின்றது ஓரளவுக்கு இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம். டோட்டலாக என்னோட ஃபிங்கர்ஸ் வந்து நம்ப ஆயிடுச்சு. சுத்தமாக வந்து ஃபீல் பண்ண முடியல. கிளச்சும் பிரேக்கும் த்ராட்டில் பண்ணுறேன்னா இல்லையானும் ஃபீல் பண்ண முடியல. ஹெவி ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சது. விசிபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த டைமில். ரோடு வேறு ரொம்ப ஸ்லிப்பரி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சேலஞ்சஸ் எங்களுக்கு பேங்க்லேருந்து லே போகிற ஸ்ட்ரெச்சுக்கு. எங்கள் கூட வந்து இன்னொரு பைக் ரொம்ப நேரமாக காணோம். அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. எங்களுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் நிறுத்தியும் ரொம்ப நேரம் பார்த்தோம், அப்போ கூட அவங்க காணோம். காண்டாக்டும் பண்ண முடியாது இந்த மாதிரி இடத்துல, பிகாஸ் ஃபோன் சிக்னல்ஸ்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப நேரம் வெயிட்டும் பண்ணி பார்த்தோம், வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியும். திருப்பியும் பின்னாடி போக முடியாது. பின்னாடி போகிறதும் ஒர்த்தா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட. அதனாலேயே வந்து நீங்கள் லடாக் ஒரு குரூப்பாக போகிறீங்க, இல்லை 2-3 பேர் சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடவே இருக்க ட்ரை பண்ணுங்கள். பார்க்குற தூரத்தில் இருக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குற தூரத்தில் இருக்கிற மாதிரி போங்க. அப்படி ஒருத்தவங்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மூமெண்ட்டில் அந்த என்ஜாய்மெண்ட், அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நம்ம அப்படியே போயிடக்கூடாது. நம்ம எல்லாரோட சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால
எல்லாரும் கூட வந்துட்டே இருக்காங்களா அப்படின்னு நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எங்களால் சுத்தமாக ஓட்ட முடியல, கிவ் அப் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட. அப்போ வந்து கடவுள் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு கேம்ப் இருந்தது, ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி இருந்தது. ஒரு டென்ட்டு தான், அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டவ் இருந்தது. அந்த ஸ்டவ் வந்து எங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்துச்சு அந்த டைமில், அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல என்னால். அப்புறம் இன்னும் 2-3 பைக்கர்ஸ் கூட வந்தாங்க, அவங்களும் அந்த ஸ்டவ் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. அந்த டென்ட்டுக்குள்ளே இருந்தவர் வந்து எங்களுக்கு அந்த டென்ட்டுக்குள்ளே இருந்தவங்க எங்களுக்கு வந்து காவா போட்டு கொடுத்தாங்க. காவான்றது வந்து ஒரு டீ, அது வந்து இந்த லடாக் ஏரியாஸ், காஷ்மீர் ஏரியாஸில் வந்து ஒரு டைப் ஆஃப் டீ அது. ஸோ அது வந்து சுட சுட போட்டு கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் அது வந்து ரொம்பவே இதமாக இருந்தது. அங்கேருந்து கிளம்பும் போது தான் தெரிஞ்சது அது வந்து ஒரு மிலிட்ரி டென்ட் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இந்த ரூட்டில் வர பைக்கர்ஸ், இந்த டிரான்சிட்டில் வர வெஹிக்கிள்ஸில் யாராவது கம்ஃபர்ட் சீக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஹீட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். டீயும் ஃப்ரீயாக போட்டு கொடுக்குறாங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். கிட்டத்தட்ட எங்களோட என்டையர் எனர்ஜி டிப்ளீட் ஆகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த ஒரு பிரேக் வந்து ஒரு பூஸ்டாக இருந்தது. ஸோ இன்னும் ஒரு 3-4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணால் லே ரீச் பண்ணிடலாம், அந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருந்தது. இருந்தாலுமே வந்து அந்த டேல வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பிரேக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இதெல்லாமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என்னால் கேப்சர் பண்ணவே முடியல. அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தோம், அவ்வளோ பெயினில் இருந்தோம், அவ்வளோ ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டரில் இருந்தோம் நம்ம. அதனால இதெல்லாமே கேப்சர் பண்ண முடியல, கேப்சர் பண்ணுறதை பற்றி யோசிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த ஸ்னோலாம் கிளியர் ஆகி டோட்டலாக டெசர்ட் மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். அது எப்படி திடீர்னு வந்து மாறுது அப்படின்னு புரியல. அதில் கொஞ்சம் நேரம் ரைட் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்பவே கர்வ்டான ரோட்ஸ், ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்தது. அதுவும் அந்த ஸ்னோலேருந்து இதுக்கு டிரான்சிஷன் ஆகும்போது ஓரளவுக்கு கம்ஃபர்ட் வந்துச்சு. ஸோ அந்த போர்ஷனும் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. எங்களோட ரைட் சைடில் வந்து ரிவர் ஓடிட்டு இருந்தது, லெஃப்ட் சைடில் வந்து ரெட் கலர் மவுண்டன்ஸ் இருந்தது. ஸோ அதுலேயும் வந்து கர்வ்டான ரோட்ஸ், இதெல்லாமே வந்து அந்த செக்ஷனை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருந்தது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்ஸ் வந்துடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த போர்டை பார்த்தோம், லே வந்து 49 கிலோமீட்டர்ஸ் மோர் அப்படின்னு. அந்த போர்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் அது. ஸோ இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்து ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரீச் ஆகும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 1:30 கிட்ட வந்து நாங்கள் லே ரீச் பண்ணோம். ரீச் பண்ணிவிட்டு சாந்தி ஸ்தூபா கிட்ட நாங்கள் போயிட்டு ஒரு ஆன் த ஸ்பாட் என்கொயரி பண்ணி தான் ஒரு ஹோம் ஸ்டேயில் நாங்கள் ஸ்டே பண்ணோம், சாந்தி ஸ்தூபா பக்கத்துலேயே. அந்த ஸ்டேயோட டீட்டெயில்ஸ் நான் தேடி பார்க்குறேன், கிடைச்சா வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட ஒரிஜினல் லடாக் சீரீஸில் வந்து நான் கண்டிப்பாக இவ்வளோ விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த லடாக் ஸ்டோரிஸ் சீரீஸ் மூலமாக எனக்கு வந்து நிறைய இமோஷன்ஸ், நிறைய பிஹைண்ட் த சீன் ஸ்டோரிஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா இது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இருக்கிற எபிசோடில் இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் கார்துங்களா ரீச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நூப்ரா வேலியோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பேச போகிறோம். பேங்காங் லேக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பேச போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஃபர்தர் எபிசோட்ஸில் வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது தான் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.